ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நடந்ததையே நினைத்து கொண்டு இருந்தால் நிம்மதி நமக்கு எப்போதும் கிடைக்காது. மனதில் ஒரு தெளிவு பிறக்காது. அதனால் நமது மனதை விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். என்றாவது ஒரு நாள் அட போடா, போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம். அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு இப்படி நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்குமல்லவா? வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகிறோம். இதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா? அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதற்கு மனதை மாற்றுவது மட்டுமே ஒரு மகத்தான வழி. நீ இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உன் தந்தையான என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுஷ்ய கிரகங்களாலும் உனக்கு எப்போதும் ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன. இவைகள் அனைத்தும் எந்த நிலையிலும் உன்னை அண்டாமல் கஷ்டங்கள் தராமல் இருக்க நான் உன்னை எப்போதும் கவசம் போல காப்பேன். உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே. அது எப்போதும் உன் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான். எனது பெயரை நித்திய பாராயணமாக சொல்லிக்கொண்டே இரு. நானே உனது கவசமாக உன்னை அரவணைத்து காப்பேன். ஒரு சில கனவுகள் நிறைவேறாமல் போனால் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயாக நினைத்து கொள்ளாதே. வாழ்க்கை மிக அற்பமானது. சில அற்பமான மனிதர்களின் கேலிக்கு பயந்து உன் வாழ்வை பற்றிய எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ போகக்கூடாது. வாழ்க்கையே வேண்டாம் என்று சொன்ன பலர்தான் இன்னொரு நாளில் என் அப்பா எனக்கு எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதே போலத்தான் உன் வாழ்விலும் பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றன. நீயும் ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்லத்தான் போகின்றாய். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையே. மலைப்பான நிமிடங்களும் நாட்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள். நீ கூட அடிக்கடி அப்பாடா ஒளிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நினைத்து பார்க்கிறாய். எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை கேட்பாய். நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன். உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்து கொள்வேன். இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. அதைத்தான் விதி என்பார்கள். தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள், நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்து விட முடியும். இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள். உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய். உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படையில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய். நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நட, நம்பிக்கையோடு நட. ஏனென்றால் வெற்றி உனதே என் குழந்தையே. வாழ்க்கையில் நீ வாழும் பொருட்டே உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர்வாய். சிலர் உன் வாழ்க்கையில் பெரிய அங்கமாக இருப்பார்கள். அன்பை புரிய வைத்து இருப்பார்கள். அவர்கள் என்றும் உன் நினைவில் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஒருவரோடு யாரும் இறுதி வரை துணையாய் வருவது இல்லை. எல்லோரும் அவரவர் நேரங்கள் காலங்கள் வரும் வரை உன்னிடத்தில் இருப்பர். அதே போலத்தான் நீயும் மற்றவரின் தோற்றத்திற்கு நிலையுள்ள நிரந்தரமான உறவுகள் என்று இருந்தால் நீயும் என்றும் என் உயிராய் இருப்பாய். என் மகனாய் மகளாய் இருப்பாய். உனக்கு நான் 1000 உறவுகளை இந்த ஜென்மத்தில் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் ஒரு உறவாய், என் பிள்ளையாய், உன் தந்தையாய் நாம் என்றும் இருப்போம். என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது. தூய்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் நான் உனக்கு காட்சியளித்தேன். இப்போது மந்தம் நிறைந்த மனநிலையில் நீ இருக்கின்றாய். அது உன் தவறு அல்ல என் குழந்தையே. அது உன்னுடைய நேரம் காலம். அதை தகர்த்து எறிய வேண்டும் என்றால் என்னை அப்பா என்று அலை. உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன். அனைத்தும் சரியாகிவிடும். நீ எதற்குமே கலங்காதே. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என்னை நீ வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை செய்துள்ளாய். அது உனக்கு வெற்றியாக உன் தந்தையான நான் ஆசி வழங்குகிறேன். உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். நீ முயற்சித்தாயல்லவா? அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகிறது.
நான் வேண்டாத நாளே இல்லை. என் தந்தையான உனக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ, என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாய். இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது. நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கிற போது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன்? உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை? கர்மவினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும், உதட்டால் என் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாய். பொய், பொறாமை, வஞ்சனை, அவநம்பிக்கை, சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து கொண்டு இருக்க, தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிடுகிறாய். உன் அபய குரலை கேட்டு உன்னில் உறையும் நான் விழித்துக் கொள்கிறேன். வெளியிலிருந்து வந்து உன் இதய வாசலை தட்டுகிறேன். ஆனால் நீ என் வருகையை கவனிப்பது இல்லை. எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வதில்லை. என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி, விரக்தி, நோய், வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு சேர்ந்து கொள்கிறாய். நம்பிக்கை என்னும் உதியை உன் இல்லத்தில் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை. நம்பிக்கை இல்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு. உன் கஷ்டத்திலும் அடுத்தவர்க்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற. தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடு. நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன், ஆறுதல் தருவேன். உன் கவலைகளையும் நோய்களையும் நான் போக்குவேன். உன் தந்தையான என்னிடம் நம்பிக்கை வைப்பவன் ஏன் இவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டோமே என எந்த காலகட்டத்திலும் வருந்த வேண்டியது இல்லை, பின்னோக்கி நடக்க வேண்டியது இல்லை. நம்பிக்கை வைத்த ஒருவன் தன் சுபாவத்தில் உயர்கிறான் என்பதையும், இந்த படிப்படியான முன்னேற்றம் என்னால் உறுதியளிக்கப்பட்ட உன்னத பலன்களை பெற வழிவகுக்கும் என்பதையும் அனுபவம் காட்டும். சில சமயங்களில் நான் என் பக்தனை எந்த பாதையில் இட்டு செல்கிறேன் என்பதை மறைத்து விடுவது அவனுடைய நம்பிக்கையை திடப்படுத்துவதற்கு. தன்னிடம் தஞ்சம் புகுந்தவனை எந்த திக்கிலிருந்தும் தோன்றும் எந்தவிதமான ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவதாக நான் உறுதியளித்துள்ளேன். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கையை நீ இழந்து விடாதே. என்னிடம் லௌகீக பலன்களை எதிர்பார்த்து வந்து கிட்டாமல் ஏமாற்றமடைந்தவர்கள் அவ்வாறு கிட்டாதது அவர்கள் எதிர்கால நன்மையை நான் கருத்தில் கொண்டதால்தான். அன்பு செல்வங்களே, பல ஜென்ம புண்ணியத்தினால் என் தருவாரில் நீ இணைந்துள்ளாய். இனி உனக்கு கவலை கிடையாது. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ குழம்பும்போது உடனடியாக சோர்ந்து விடுகிறாய். எல்லாம் என் அனுமதியோடும் என் ஆசையோடும் நடக்கிறது என்ற எண்ணத்தில் தொடர்ந்து செயல்படு. அடுத்த மாதம் உனக்கு மிகப்பெரிய வேலை வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பில் இந்த மாதம் செய்கிற வேலையை விட்டுவிடுவது ஆபத்தானது அல்லவா? அதனால் இதில் தொடர்ந்து கொண்டே அந்த வேலையையும் எதிர்பார்க்க வேண்டும். ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, லௌகீகமாக இருந்தாலும் சரி, முன்னோக்கித்தான் போக வேண்டும். பின்னே திரும்பி பார்க்கக்கூடாது. அதுவா இதுவா என சந்தேகப்படக்கூடாது. தடைகளை தாண்டி போய்கொண்டே இருக்க வேண்டும். பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்க முடியாமலே போய்விடும். நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அந்த குழந்தையால் நடக்க முடியாமலேயே போய்விடும். குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய். அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய். அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய். அறியாத பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக அதை எதிர்கொள்ள வேண்டும். முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். தொடர்ந்து முன்னேறு. உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்து கொண்டே வருகிறேன். ஆனால் நீயோ ஏதாவது புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கிறாய். அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றாய். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து போகிறாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நான் நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று. அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கிறேன்.
எப்போதும் ஏதோ யோசனையோடு இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா? அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதே போல எல்லாம் சுபமாக முடியும். உன் முயற்சியை விட்டுவிடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் செல். அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர்பாதையாக நான் அமைத்து கொடுக்கின்றேன். எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய். அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும். நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் குழந்தையே. எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ என் பிடியிலேயே இருக்கிறாய். உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? உன்னுடைய எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. கவலைப்படாதே குழந்தையே, உனக்கு நான் இருக்கின்றேன். உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன் தடைகள் எல்லாம் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையில் நான் இருக்கின்றேன். சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையின் சுவடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளோடு போராடி வருகிறேன். அதை நீ நன்றாக உணர்கிறாயல்லவா? உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக சிந்திப்பார். அதில் தவறு இல்லை. உன்னை துளி கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை சிந்தாதே என் குழந்தையே. உன் வழியை நான் எப்படி புரியாமல் இருப்பேன்? எப்படி உணராமல் இருப்பேன்? உனக்கு மனவழியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய். அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அதுவரை நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உனக்கான காலத்தை உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகிறாய். உன்னை நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் குழந்தையே. உனக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன். நான் உன்னிடம் எடுத்துக்கொண்டதை விட பெரிதாகத்தான் தருவேன் என்பதை என்றும் மறவாதே. உன் பக்தி தூய்மையானதாக இருக்கட்டும். உனக்கு உதவி செய்ய நான் என் பக்தனை அனுப்பி வைத்து உன் பக்தியை இன்னும் மேம்படுத்துவேன். பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும். தேகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்மவினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். மீதமுள்ள கர்ம வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன. அனுபவிக்காமல் கர்மவினை நீங்காது. வேறு வழி இல்லை. அனுபவிக்காமலேயே இருக்கவும் முடியாது என்பதற்கு உதாரணம்தான் இந்த பிறவி. அதை கர்மாவின் உருவமாகவே கருதிப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் ஆராதனை செய்து கொண்டிருந்தால், என் கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், என் நாமத்தை எப்போதும் நீ ஜபித்து கொண்டு இருந்தால், உன் இரும்பு போன்ற கர்மாவை நான் பஞ்சு போலாக்கி விடுவேன். அந்த பஞ்சு போன்ற கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை கூட சக்தியே உருவான நான் உனக்கு தருவேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்றது போல நீ அனுபவிப்பது தெரியாமலேயே எல்லாம் சரியாகிவிடும். யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கிறேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். யாரை பார்த்ததும் உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நான் நன்மை செய்கிறேன். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று என் நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து நின்று போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை.
ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு கிடையாது. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்துவிட்டாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கிறேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள்! இதிலிருந்து நீ மீண்டு வந்துவிட்டாய். உன்னை நான் கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. நீ ஜெயிக்கப் போகிறாய். ஏனென்றால் உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு குழந்தையே. உன்னை மகிழ்விக்க நான் வருகிறேன். உன் கர்ம பலன்களை விளக்கி அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லப் போகிறேன். கவலைப்படாதே. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேளையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு நான் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன். இப்போது அதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். என்மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையாயிரு. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் பின்னால் என் பக்தர்களுக்காக நான் செய்யும் எல்லா செயல்களையும் அவர்கள் அந்த நேரத்தில் அறிய மாட்டார்கள். அவர்களுடைய முன்வினைகளை, முந்தைய கர்மாக்களை நன்கு அறிந்த நான் அமைதியாக அவர்களிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வேன். கால ஓட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என் ஆசிகளின் பலனை ஒருவர் பெற வேண்டுமானால் அதற்கு மிகுந்த நம்பிக்கையும் பொறுமையும் தேவைப்படுகிறது. தனையோ துயரங்களை நீ கடந்து வந்துவிட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உனக்கு பொற்காலம்தான். உன்னை வஞ்சித்தவர்கள், குறை கூறியவர்கள், நீ வாழக்கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் குழந்தையே. தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமையாகும். அவ்வளவுதான். உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒருமுறை உன் ஆழ்மனதை நீ கேட்டுப்பார். உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலே போதும். உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது. இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்கும். உன் வாழ்வை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக கிடைக்கும் ஒரு உதவியோ, துணையோ, ஆறுதலோ, நம்பிக்கையோ உன்னை மேலே கொண்டு வந்துவிடும். தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வருவாய். இது நிச்சயம் சாத்தியமாகும். உன்னை சுற்றியுள்ள ஆபத்து அனைத்தும் விலகிவிட்டது. இனி துன்பம் உன்னை நெருங்காது என் குழந்தையே. இன்பங்கள் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும். இது உன் தந்தையின் சத்தியமான சத்திய வாக்கு. பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள். நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை மறந்து விட வேண்டும். எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும். அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகிறது. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது. ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கிறது. படபடப்பு, பதைபதைப்பு, கோபம், பழிவாங்கும் எண்ணம், பொறாமை போன்றவற்றை அது தூண்டி விடுகிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு மறந்து விட வேண்டும். யதார்த்தத்தில் மட்டும் வாழ வேண்டும். மறதி கைகூடாத நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டை பிரயோகிக்க கற்க வேண்டும். விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டு இருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கசப்பை வெளிப்படுத்தும் விதமாக பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை தவிர்க்க வேண்டும். விமர்சனம் செய்வதை விட்டு விட வேண்டும். இப்படி விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே வர வேண்டியது வரும். நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம். நாமும் பாதிக்கப்பட மாட்டோம். இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வையே அடியோடு சாய்த்துவிடும்.